திரௌபதியோட இது நல்லா இருக்கு. மோகன்ஜி எடுத்ததோட இந்த படம் சூப்பரா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகுன்னா நம்ம உயிரும் மனித உயிர்களும் ஒன்னா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது ஒரு அழகுன்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது கிராம, அதாவது மற்ற படத்துல மாதிரி ஹீரோயினுக்கு தனியாகவும் ஹீரோயின் பாட்டோ ஜோடி பாட்டோ அந்த மாதிரி அல்ல. அதாவது குடும்பமா சேர்ந்து ஒரு கிராமிய ஒரு விவசாய இதாகவும் பார்க்கலாம். ரெண்டாவது மனித உயிர்களும் மிருகங்கள் உயிரும் ஒண்ணுங்கிறதையும் காட்டியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து அந்த அழகு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். டைரக்டர் புது டைரக்டர் நல்லா சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. புதுசா நடிச்சிருக்கிற தம்பியும் நல்லா சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. பரவாயில்ல, நல்லா இருக்குது, பார்க்கலாம். சிறப்பு. அம்மா வந்து தம் பிள்ளைங்களுக்கோசரம் எது வேணாலும் பண்றாங்கல்ல, அது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஒரு வாயில்லா ஜீவனுங்களை ஒரு வளர்த்துறதுக்கோசரம் பாடுபடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கோசரம் எத்தனை உயிர் பணைய வச்சு. படம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். அப்படிங்களா? ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். போரிங் இல்லாமல் போதானா? போர் அடிக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் கூட பாதியில் எழுந்துச்சு அந்தலாம் தான் நடிச்சிருந்தேன். அப்புறம் படம் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? படம் எல்லா சீனுமே நல்லா இருக்கு. அப்படிங்களா? மறுபடியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சாங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. படம் வந்து என்னால் சொல்லவே முடியல. ஹீரோ எப்படி இருக்காரு, அவரோட எல்லாத்தினுடைய இப்போ நடிப்பும் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்னால் வந்து சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. படம் வந்து மிக அருமையாக இருக்குது. படம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித நேயத்தை பற்றி இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. ஒரு 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 நாட்டு நாயோட பாசத்தை வந்து மனிதனும் ஒரு நாய், அதாவது ஒரு நாட்டு நாயும் ஒன்று தான். அதாவது உயிரினா எல்லாருமே ஒன்று தான். ஒரு நாயை வந்து இது பண்ணுறது தான் ஒரு கதை சொல்லக்கூடாது. அதாவது அந்த உயிர் வந்து வில்லனை கடைசி நேரத்தில் வந்து இது பண்ணுறப்ப எனக்கு எல்லா உயிரும் சொல்கிறப்ப உண்மையிலுமே ஒரு மனித நேயத்தை வந்து இந்த படத்தில் காட்டுது. கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். கண்டிப்பாக படம்லாம் போரெல்லாம் எதுவும் அடிக்கலைங்க. அதாவது எதிர்பார்ப்பாக இருக்குது, ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படத்தை வந்து நம்மளை அந்த கதைக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவே அதுக்குள்ளே போய் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிற விலங்கெல்லாம் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் யதார்த்தமாக வருது. அந்த சீன் எல்லாமே யதார்த்தமாக ஒரு சீன், அதெல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருக்கும் படம் பிடிக்குங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. அதாவது குழந்தைங்களும் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எதுனால அந்த காளிங்கிற அந்த கேரக்டருக்கோசரம், அந்த நாயோட கேரக்டர் பேர் வந்து காளி. அந்த காளி கேரக்டருக்கோசரம் விரும்பி பார்ப்பாங்க. அதோட நடிப்பு, அதோட இது பண்ணுறது, அது எல்லாமே சூப்பராக இது படத்தில். அது எந்த ஒரு குறையும் இல்லை படத்தில். நல்லா இருக்குது படம். இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். அதாவது பெண் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரவங்க, அதாவது ஆபாசம் அசியம் அந்த மாதிரி இல்லாம ஒரு குடும்பத்தோட வந்து எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். அதாவது ஆறு அறிவு உள்ள மிருகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா உயிரும், நம்ம உயிரும் மிருகங்களோட உயிரும் ஒண்ணுதாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இந்த படத்துல எடுத்து அதை விட முக்கியமா வந்து புது முகம் நடிச்சிருக்கிறாரு. அவர் தம்பியோட நடிப்பும் பரவாயில்லை. ரெண்டாவது வந்து எந்த ஒரு ஆவேசம் ஒரு இதெல்லாம் இல்லாம நம்ம குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு குடும்பமா பார்க்கும்போது, அதாவது மிருகங்களுக்கு வந்து அவங்களே, அதாவது மிருகங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்க உயிரும் நம்ம ஒரு இதுங்கிறத இதை நான் மிக பிரமாதமா எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ரெண்டாவது அந்த கதாநாயகனோட அம்மாவோட கேரக்டர் வந்து மிக அருமை. அதாவது அந்த அம்மா வந்து தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்கோசரம் கடைசியா காளிங்கிற ஒரு அவதாரமே எடுக்கிறாங்க அந்த அம்மா. அப்படிங்கும்போது அது ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. ஜாதிக்கு, அதாவது உங்களோட நீங்க பாக்குற மனப்பான்மையை பொறுத்து இருக்குது. இதுல வந்து நாங்க எங்கேயுமே ஜாதி கொண்டுட்டு வரலாம். அதாவது நாங்க வந்து மிருகங்களும் மனிதர்களும் நாங்க ஒண்ணுதான். நாங்க எப்பயுமே எங்க ஐயா மருத்துவர் ஐயாவும் அன்புமணி அண்ணாவும் சொல்றது, நாங்க எல்லாத்தையுமே நாங்க என்னைக்குமே ஒன்னாதான் நாங்க கருதுறோம். அதாவது நீங்க தான் வந்து எங்களை வந்து ஜாதி அடிப்படைங்கிறத நீங்க தான் ஒதுக்கி வைக்கிறீங்களா ஒழிச்சு நாங்க எந்த வகையிலுமே ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. நாங்க வந்து எல்லாத்தையுமே ஒன்னா நினைச்சுதான் இந்த படத்தையும் அன்புமணி அண்ணாவோட பொண்ணு சௌமியா சங்கமித்ரா பண்ணிருக்கிறாங்க. இதை வந்து நீங்க எடுத்துக்கிற மனப்பான்மையை பொறுத்து இருக்குது ஒழிஞ்சு நாங்க வந்து என்னைக்குமே நாங்க வந்து ஜாதி அடிப்படையே நாங்க பாக்குறது கிடையாது. எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். இந்த படம் சிறப்பா பண்ணிருக்கிறோம். முடிஞ்சா நீங்க வந்து ஜாதியை இது, அதாவது நீங்க வந்து பாக்குறவங்க வந்து எங்களை வந்து ஜாதி எடுத்த படம் அப்படின்னு ஒதுக்கி வைக்காம நீங்க எல்லாருமே எங்க பாப்பாவுக்கு தரணும். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை பார்த்து எங்க பாப்பாவை வர வைக்கணும்னு நான் உங்களுக்கு படம் நல்லா த்ரில்லிங்கா இருக்குதுங்க. ஆடியோ ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. படம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. புது ஹீரோ பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிட்டாரா? சூப்பரா எடுத்திருக்காங்க. நல்லா புதுசா பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. இளைஞரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீட்டா இருக்கு.
ஆடியோ பெரிய படத்தை கூட இந்த மாதிரி ஆடியோ செம்மையாக இருக்குது. அப்படிங்களா? ஒவ்வொரு காலத்துக்கும் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. சரி. படம் சூப்பருங்க. இது என்ன படம், எல்லா உயிரும் ஒரே இதுதான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வில்லனை கூட அந்த கதாநாயகி வெட்டலை. ஏன்னா காலம் மட்டும்தான் வெட்டிருக்காரு. ஒரு வித்தியாசமான படம் இது. என் வாழ்க்கையிலே நான் படமே பார்த்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் முறை. நான் ரிட்டையர்டாகி 6 வருஷம் பிஎஸ்என்எல். அது இருந்தாலும் இந்த படம் என்னங்கிற கருத்தை பார்த்தா இயற்கையோட ஒன்றி இருக்கு. எந்த உயிரும் பலி எடுக்கக்கூடாது. அவரே போய் பாவம் பண்ணி கேட்டுக்காரு. எவரும் சொன்னாரோ இவங்க தெரிஞ்சலாம் அந்த இடைவெளியில் அவர் திருத்திறாங்க. ஆனால் அந்த கடவுளுங்க ஒருத்தர் இருக்காருங்கல்ல, அந்த அம்மாவுடைய இது ரொம்ப டேலண்ட். நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. எல்லாருமே ஃபுல்லாக ஹாரரா போதா காமெடியா போகுது? இல்லை காமெடியெலாம் இல்லை, படம் சீரியஸான படம் தான். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு உயிருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மிருகமாக இருந்தாலும் மனிதனாலே யாரும் வெட்டக்கூடாது, உயிர் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு கருத்து மேல் வாங்கியிருக்கு. இதான் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் ஒவ்வொரு டைமும் பார்க்கக்குள்ள திக்குன்னு அடுத்ததான் என்ன நடக்கும் ஒரு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த நம்ம நாயகங்களாக இருக்குல்ல, அது மேலே பாசம் இருக்கிறவங்க எப்போவுமே இந்த படத்தை பார்த்தாங்களா வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இப்போ நாய் மேலே பாசமாக வச்சுருக்காங்க. எல்லா உயிரும் ஒரே மாதிரி தான். மனித உயிருக்கு ஒரு இது இல்லை, நாய்க்கு மட்டும் தனி உயிர் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான். அந்த அளவுக்கு கொஞ்சம் பாசமாக எடுத்திருக்காங்க நாய் மேலே. நாய்க்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான்லாம் நாய் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அந்த நாய் மேலே ரொம்ப பாசம். இப்போ ரோட்டில் ஏதாவது ஒரு நாய்க்குட்டி இருந்தால் கூட பால் ஊற்றுவேன். இப்போ ஒவ்வொருத்தங்க பார்த்தாங்களா நாயை பார்த்துட்டு கல் எடுத்து அடிக்கிறது, துரத்துறது, அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. நாய் மேலே கொண்டு போய் வண்டி வேணும்னே விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாங்களா நாய் மேலே தனி ஒரு மரியாதை வந்து ரொம்ப பாசமாக வச்சு பார்த்துப்பாங்க. அப்புறம் புது ஹீரோ பண்ணியிருக்காரு, அவர் ஃபர்ஸ்ட் படம் ஆக்டிங் மாதிரி பண்ணியிருக்காரு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இது பார்த்தா வந்து இப்போ வந்து ஒரு கதாநாயகி வந்து ஒரு படத்தில் ஒரு கதையில் ஊறி போய் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரியலாக நடிச்சிருக்கிறாங்க. படத்தை பார்த்தா ஒரு நடிப்பு மாதிரியே தெரியாது. வேற லெவலில் இருக்குது ஒரு படம். ஹீரோவும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அந்த படத்தில் வந்திருக்கிற எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக என்ன நடக்குன்னு ஒரு ஆர்வமாகவே படம் போயிட்டு எங்கேயுமே லேக் இல்லாமல் எதுவுமே அந்த மாதிரிலாம் லேக்லாம் எதுவுமே கிடையாது. படம் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக எதிர்பார்ப்போடையே இருக்குது படம். அடுத்ததாக என்ன வரும் எப்படி இருக்கும், மாட்டிப்பாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா, கொஞ்சம் நல்லாவே இருக்குது படம். சூப்பராக ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி படமாக விரும்புகிறோம். பார்க்கலாம். காளியம்மாங்கிற கேரக்டர் வந்து இன்னும் எத்தனை காளியம்மா இருந்தாலும் அது மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினைச்சு சூப்பரா இருக்கு படம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. வாயில்லாத ஜீவனுக்கு கொடுமை படுத்தக்கூடாதுங்கிறது நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரமாதமா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பிடிச்சதுன்னா இந்த நாய்களுக்கோசரம், வாயில்லாத ஜீவனுக்கோசரம் பாடுபடுறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களுக்கு தேவையான படமா? மக்களுக்கு தேவையான படம் தான். எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம். எதுவுமே இது இல்லாமல் அசிங்கம் இல்லாமல் நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள்.